ஒரு வாட்டி ரொம்ப கஷ்டமா இருக்கும். ஐயோ மனுஷர் மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கற காசு நம்ம இந்த மாதிரி தண்ணி மாதிரி செலவு பண்றோமே, இதெல்லாம் நியாயமா அப்படின்னு தோணும். அதே நிமிஷம் மைண்ட் வாய்ஸ்ல என்ன கேட்கும்னா, நம்மளும் மாசம் ஃபுல்லா சமையல் செஞ்சு போட்டோமே, அவங்க அழுக்கு துணியெல்லாம் துவைச்சு குடுக்குறோமே, அவங்களும் ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு போட்டுட்டு போயிடுறாங்க இல்லையா, அப்ப நம்மளும் அவங்க காசு செலவு பண்றதுல தப்பே இல்ல அப்படின்னு தோணும். இதெல்லாம் ஜஸ்ட் ஃபார் கிடிங், உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இந்த மாதிரி பேசுறேன். ஆனா மாசம் ஃபுல்லா கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வந்து குடுக்கற காசு அது எவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணணுமோ அவ்வளவு சிக்கனமா செலவு பண்ணி மீதி இருக்கிற காசு எல்லாம் அவங்க சேவிங்ஸ்ல வைப்பாங்க. அந்த விஷயம் புருஷனுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அப்பவே காலி பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களே எல்லாமே காலி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்குன்ட்டு ஒரு அர்ஜென்ட்டா காசு தேவைப்படுறப்போ ஃபர்ஸ்ட் கையில கொடுக்கறது பொண்டாட்டியா தான் இருக்கும். அது நீங்க கொடுத்த காசுதான், ஆனா நீங்க கொடுத்த காசு மாதிரி இல்லாம அது பொண்டாட்டி காசு மாதிரி கொடுப்பாங்க. அதுதான் பொண்டாட்டிக்கு இருக்கிற டேலண்ட். இதெல்லாம் தெரியாம நீங்க அடிக்கடிக்கு திட்டுற வார்த்தை என்ன, எவ்வளவு காசு கொடுத்தாலும் செலவு பண்ணி வச்சிடுற, ₹1 கூட வச்சுக்கிறது கிடையாது அப்படின்னு திட்டிட்டு இருப்பீங்க. என்ன நான் சொல்றது உண்மைதானா? அப்பன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணலாமே.